உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எதிரணியில் அணுகுமுறையில் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது எனக்கு. எதிரணியில் பேசின சிவகுமார் சார் அவர்கள் ரொம்ப கிண்டல் பண்ணார் முதுமையை. அதாவது அவர் இன்னைக்கு தான் பிறந்த புது குழந்தை மாதிரியும், நாங்களாம் பிறக்கும் போதே 60 வயசில் பிறந்த மாதிரியும். முதுமைக்குன்னு ஒரு அழகு இருக்கு சார். அதாவது பிரபலங்களின் புகைப்படங்களை பார்க்கின்ற வழக்கம் இருக்கு எனக்கு. சமீபத்தில் மெர்லின் மன்றோ அவங்களோட புகைப்படத்தை பார்த்தேன். அவங்களோட கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட ஒரு காதல் கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை பார்த்து முடிச்சுட்டு நான் பார்த்த புகைப்படம் வந்து அன்னை தெரேசாவின் புகைப்படம். அவங்க முகத்தில் சுருக்க கோடுகள் இருந்தது. எனக்கு என்ன நினைவு வந்துச்சுன்னா, அணில் ஒரு முறை ராமருக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி செய்ய போக ராமர் அன்பா வருடி கொடுத்தாராம். அப்போ அந்த கோடுகள் வந்துச்சான். அன்னை தெரேசா பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டே உதவி வாங்கினவங்க எல்லாம் அவங்க முகத்துல அன்பா வருடி கொடுத்த மாதிரி. சத்தியமாக சொல்கின்றேன், மெர்லின் மன்றோவின் காதல் கண்களை விட அன்னை தெரேசாவின் கருணை சுருக்கங்கள் பேரழகு. ரசிகர் மன்றத்தை பத்தி சொன்னார். இப்ப இருக்கிற எல்லா இளம் ஹீரோக்களும் 6 பேக் வச்சிருக்காங்க. அவங்க 6 பேக் வச்சிருக்கிறதுக்காகவே படத்துல 2 சீன் சட்டை போடாம நடிக்கிறாங்க. அந்த 6 பேக் வெளில தெரியணும். சட்டை போடாத ஹீரோக்களை விட மேலாடை அழியாத எங்கள் காந்தி தாத்தா அழகு. அவர்கிட்ட 6 பேக்ஸ் எல்லாம் இல்லைங்க, பாவம். அவரோட மேலாடையை நகர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த விழா எலும்புகள் எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த ஒவ்வொரு எலும்பிலும் இந்த நாட்டையே கட்டி இழுக்கின்ற ஆன்ம சக்தி இருந்தது. இந்த ஆன்ம சக்தின்றது முதுமைக்கு காலம் தருகின்ற வரம். இளைஞர்கள் பெருசா உதவுறாங்களாம். ஆனா இன்னைக்கு இளைஞர்களை விட ஒரு பெரிய கடங்காரங்க நாட்டில் இல்லை. 25லேருந்து 30 வயசு இருக்கிற எந்த ஒரு இளைஞனை நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ஹவுசிங் லோனும் கார் லோனும் ஓடிட்டு இருக்கும். இந்த கடனை அடைக்கிறதுக்கு அவனுக்கு 25 வருஷம் ஆகும். இந்த 25 வருஷம் அவனுக்கு இருக்கிற நேரத்தை அந்த பணத்துக்காக செலவிடுகிறான். பணம், நேரம், இது இரண்டும் மிகுதியாக இருந்தால்தான் சமூகத்திற்காக தர முடியும். இது இரண்டும் இல்லாத இளைஞர்கள் எப்படி சார் உதவி செய்ய முடியும்? அவரு சரி ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தாங்க. அடுத்தது தெய்வானை. பேச்சுனா பேச்சு, அதாவது இந்த நடிப்புனா நடிப்பு, ஆகாச நடிப்புமாங்கல்ல. சரோஜா தேவி பேத்தி. இளைஞர்கள் கிட்ட பணம் கேட்டா இளைஞர்கள் கொடுத்துருவாங்களாம் உடனே. நானும் கொடுத்தேங்க. 20,000 ரூபாய் பணம் கொடுத்தேன் ஒருத்தனுக்கு. என் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறான். அவனை நான் டெய்லி சந்திப்பேன். உலக விஷயம்லாம் பேசுறான். அமலா பால் பத்தி பேசுறான், ஆவின் பால் பத்தி பேசுறான். வாங்கின கடனை பத்தி மட்டும் பேச மாட்டேன்றான். இதுதான் சொல்லுவாங்க. வள்ளுவர் ஏதோ எழுதி வச்சிருக்காரு, யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தெரியறதுக்கே அனுபவம் வேணும்னு எழுதி வச்சிருக்காரு. நீங்க உதவி செஞ்சீங்களா, கடன் கொடுத்தீங்களா? இன்னொரு அற்புதமான செய்தியை சொன்னாங்க அவங்க. இளைஞர் நைட்டு 12 மணிக்கு எழுந்து போய் ரத்தம் கொடுக்குறாங்களாம். தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க. 12 மணிக்கு எல்லா இளைஞர்களும் ஈத்து போத்திட்டு செல்போன்ல பேசின்னு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க சமூக சேவை செய்யணும்னா கஷ்டம் தாங்க. இளைஞர்கள் வந்து சமுதாயத்துக்கு பெருசா தந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கே சரியா தருதில்லை. ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆயிட்டு ஆன் சைட்ல போயிட்டு இருக்கிற தம்பதிகள்லாம் பாத்தீங்கன்னா முதல் 3 வருஷத்துக்கு தனியாவே இருக்கணும்னு விரும்புவாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் கேட்பாங்க, டேய் ஒரு வாட்டிடா, டேய் ஃபாரின்டா அப்படின்னு. பா வீசா கிடைக்கிறதுலாம் கஷ்டம்ப்பா, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி அப்படி. அவங்க அம்மா கேட்பாங்க, டேய் இமிகிரேஷன்லாம் உன்னால பேச முடியுமா, என்னமா பேசுற நீ அப்படிமா. 3 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த உடனே அதை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். கிடைக்காத வீசா ஒரே நாள்ல கிடைக்கும். மறுநாள் அப்பா அம்மா ஃபாரின்ல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பேர பிள்ளைங்களுக்கு ஆயா வேலை பார்க்க ஃபாரின் போன அம்மா அப்பாக்கள் தான் அதிகம். இது வருந்தத்தக்க செய்திங்க. இளைஞர்களால பெருசா உதவ முடியாது அப்படின்றது இயற்கையாகவே வந்த ஒரு விஷயம். அதாவது திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற கடல் பார்த்தீங்கன்னா, அந்த கடல் வந்து கடல் உள்வாங்கும் காலம், கடல் வெளிவாங்கும் காலம் அப்படின்னு இருக்கும். கடல் உள்வாங்கும் காலம்ல என்ன ஆகும்னா, அதுல நீங்க போடுற கலசங்கள், பூஜை பொருட்கள் இது எல்லாத்தையும் அது உள்ள வித்துட்டு போகும். கடல் வெளித்தள்ளும் காலத்துல அது அப்படியே கொண்டு வந்து வெளியில போடும். மனித வாழ்க்கையும் அதே மாதிரிதான். இளமை பருவம் என்பது உள்வாங்குகின்ற காலம். இளமை பருவத்துல இளைஞன் சமுதாயத்துக்கிட்ட இருந்து உதவி வாங்குறான், ஆசிரியர்கிட்ட இருந்து உதவி வாங்குறான், பெற்றோர்கிட்ட இருந்து உதவி வாங்குறான். முதுமை என்பது வெளித்தள்ளும் காலம். அப்போதுதான் அவன் இளமை பருவத்தில் வாங்கிய அத்தனை உதவியும் மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு தருகின்றான்.
தாய் தன் அலங்காரங்களை எல்லாம் குறைத்து கொண்டு தன் மகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், தந்தை தன் பொழுதுபோக்கெல்லாம் குறைச்சு கொண்டு என் மகன் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறதும் இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தாய் தந்தை, நம்மை வளர்க்கின்ற தாய் தந்தை கிடைத்த ஒவ்வொரு இளைஞனும் நன்றியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதிய சமுதாயம் தான் நமக்கு தருகிறது, இளைய சமுதாயம் என்றும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி அப்படிம்பாங்க. அமாவாசை அன்னைக்கு சூரிய வெளிச்சத்தை மொத்தமா பூமி மறைச்சிடும், அதனால இருட்டா இருக்கும். போக போக மெதுவா அந்த சூரிய வெளிச்சம் நிலா மேல படப்பட அந்த ஒளி வளரும். முழுசா படுற அன்னைக்கு அது பௌர்ணமியா இருக்கும். மனித வாழ்க்கையும் இப்படித்தாங்க. இளமை பருவத்துல வெளிச்சம் சுத்தமாக இருக்காது. இந்த வளர்பிறை என்பது இளமை பருவம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் முழுமையாக கிடைப்பது பௌர்ணமியில். பௌர்ணமி என்பது முதிய பருவம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆக இளமைய அம்மாவாசைன்ட்டாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா முதுமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. முழு நிலா. அந்த முழு நிலா காலத்துல தான் கொடுக்கறது சரியா இருக்கும், உதவுறது நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு ஒரு கணக்கு போடுறாரு. ஆக நல்ல திசையை நோக்கி இந்த இளமையும் முதுமையும் போய்கிட்டு இருக்கு. இப்ப நெருக்கடி. ராஜா என்ன சொல்ல போறாரோ வாங்க.